என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி. கட்டாயம் என் காதல் ஆட்சி கைகூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா. அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேதலிய ரொம்ப ரொம்ப பத்திரம். எண்ணம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தந்த என் மனசு. என்ன ஆச்சு இவனுக்கு? ஏன் நம்ம இத்தனை வாட்டி ஃபோன் பண்றோம் எடுக்கவே மாட்டேங்கிறான்? ஐயோ டேய், இன்னைக்கு வேற என்கிட்ட அப்படி பேசிட்டு போனியடா. எதுக்கு அவன் அப்படி சொன்னான்? ஆளை பார்த்துட்டேன்னு சொன்னான், அது சரி. ரசிச்சுட்டே இருக்கேன்னு ஏன் அவன் என்ன பார்த்து சொன்னான்? டேய், அதை கேட்கலான்னு பார்த்தா ஃபோனே எடுக்க மாட்டேறியாடா. ரொம்ப நேரம் ஆகுதே, ஏன் அவன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான்? பொறுக்கி பொறுக்கி ஃபோன் எடுண்டா. மற்ற டைம்லலாம் தேவையில்லாம ஃபோன் அடிப்பான். இப்போ பாரு, இத்தனை வாட்டி பண்ணியிருக்கேன், எங்கேயாவது ஒரு கால்க்காவது ரிப்ளை பண்ணுறானா? அவன் எதுக்கு அப்படி சொன்னான்? அதை நான் எனக்கு தெரிஞ்சுக்காம தூங்க முடியாதே. டேய், எனக்கு தூக்கம் வராதடா கதிரு, ப்ளீஸ்டா கதிர். செல்ல குட்டியில என் கருப்பு தங்கம்ல, எனக்கு ஃபோன் பண்ணுடா, எப்படியாவது பண்ணிடுடா. அப்பாடா, நல்ல வேலை, ஒரு வழியா அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டாரு. இல்லைன்னா துளசி, ஐயோ அவ ஃபீல் பண்றத பார்க்க என்னால முடியலப்பா. சே, துளசி எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் என் அண்ணன் மேல. இந்த லவர்ஸை பார்க்க போறாமையா தான் இருக்கு. நமக்கும் இந்த மாதிரி ஒருத்தி கிடைப்பாளா? ஆமா, ஒருத்தி கிடைப்பாளான்னு நினைக்கிறோமே. ரைட்டு, ஃபோன் எதுவும் பண்ணிருப்பாளா? ஐயோ டே கதிரு, சீக்கிரம் போனை பாருடா, அவ ஏதாவது ஃபோன் பண்ணிருக்க போறான். மணி வேற 12 ஆகுதே. ஐயோ 80 மிஸ் காலா? ஆஹா, இத்தனை வாட்டி ட்ரை பண்ணிருக்காளே. டே கதிரு, போனதுதான் போனேன், போனை கையில கொண்டு போக கூடாதா? ரூம்ல பத்திரமா வச்சுட்டு போகணுமா என்ன? உச்சா, இப்ப என்னென்ன கழுவி ஊத்த போறான்னு தெரியலையே. டே கதிரு, சீக்கிரமா அவளுக்கு ஃபோன் பண்ணுடா. கண்டிப்பா அவன் ஃபோன் வராம தூங்க மாட்டா. இப்பவும் போனை கையில வச்சுக்கிட்டு உன்னதான் அசிங்கமா திட்டிக்கிட்டு இருப்பா. சீக்கிரம் பண்ணிடுடா, இல்ல நாளைக்கு உன் மான கப்பல் ஏறிடும் பாத்துக்க. பண்ணு பண்ணு பண்ணு. அப்பாடா, எப்படியும் இவன் கால் பண்ணிட்டான். எனக்கு தெரியும் இவன் எப்படியும் கால் பண்ணுவான்ட்டு. அது சரி, ஒரு வாட்டியா 2 வாட்டியா 80 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். இவன் கால் பண்ணலானா எப்படி? நான் உன்னை உயிரோடு விட்டுவேனா? பண்ணணும்ல. கொஞ்ச நேரம் ரிங் போகட்டும், கொஞ்ச நேரம் கழிச்சு எடுக்கலாம். நேத்ரா, வேணாண்டி, இப்படி நினைச்சு நிறைய கோட்டை விட்டுற. ஒழுங்கா எடுத்து பேசிடு. அவன் உன்னை தப்பாவே நினைச்சாலும் பரவாயில்ல, அவன்கிட்ட இன்னைக்கு பேசணும்னு தான் நினைக்கிறேன், பேசிடு. ஐயோ, என்ன இவ போன் எடுக்க மாட்டேங்கிறான்? ரொம்ப கோவமா இருக்காளோ, இல்ல தூங்கிருப்பாளா? இவ தூங்கிருக்க மாட்டா. என் குரல் கேட்காம தூங்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா இவ கோவமா தான் இருக்கான்னு நினைக்கிறேன். எடுடி, சாரிடி செல்லும், நான் ஒரு வேலையா வெளியில போயிட்டேன்டி, அதனால உன் போன் எடுக்க முடியலடி. என் தங்கம்ல, எடுத்துருடி. ஃப்ராடு எத்தனை மணிக்கு கால் பண்றான் பாரு. ஆமா, இவ்வளவு நேரம் எங்க போனா? என்ன புடுங்கிறதுக்கு போனானோ? எனக்கு ஃபோன் பண்றதை விட அப்படி உனக்கு என்னடா பெரிய வேலை? அடி சாரிடி, ஏதோ ஒரு வேலையா போயிட்டேன், போனை எடுடி. சரி, ரொம்ப பாவமா இருக்கு, ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அடி நேத்ரா, ரொம்ப பிஹேவ் பண்ணாத. உனக்கும் அவன்கிட்ட பேசணும் தானே இருக்கு, எடுத்து பேசுடி. ஹலோ, சொல்லு, என்ன? எடுத்துட்டா. அடி, உன் குரல்லே தெரியுது உனக்கு என் மேல கோவம் இல்ல, ஏக்கம்னு. எனக்கும் ஏக்கம் தாண்டி. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். ஹலோ, என்ன மேடம் ஃபோன் பண்ணியிருந்திருக்கீங்க போல இருக்கு. ஆமா, ஃபோன் பண்ண. எப்போ ஃபோன் பண்ணதுக்கு நீ எப்போ வந்து கேட்குற? ஏண்டா, உனக்கெல்லாம் அறிவில்ல? டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தல? இத்தனை மணிக்கு ஒரு பொம்பளை பொண்ணுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க. நல்லா தூங்க வேணாம்? நான் நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தேன் தெரியுமா? ஓயாம ஃபோன் அடிச்சுட்டே இருந்தது.
அதான் என்னன்னு பார்க்கலாமே எடுத்தா நீ என்ன எதுக்கு இந்த அன்டைம்ல கால் பண்ணிருக்க? ஓ, இவன் நல்ல தூக்கத்துல இருந்திருக்கான், நான் தான் எழுப்பிட்டேன். பொய் பொய், எப்படி கொஞ்சம் கூட வாய்க்கூசாம பொய் அடிச்சு தள்ளுறாயா. ஆனாலும் நம்மாளு நம்மாளு தான். சரி சரி. ஆ, என்ன அன்டைம்ல கால் பண்ணிட்டேன்னு இவ்வளோ கோவப்படுற? சரி சரி, நான் தெரியாம பண்ணிட்டேன். நான் வைக்கிறேன், நான் நாளைக்கு பண்றேன். பாய். ஐயோ அடியே நேத்திரம், எப்ப பாரு இதே மாதிரிதான் ஓவர் ஆக்டிங் பண்ணி பண்ணி மொத்தமா கெடுத்துறேடி. ஆல்ரெடி உன் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இன்னும் பத்தலங்கிறதுக்காக அள்ளி அள்ளி கொட்டிப்பியாடி. ஏய், அவன்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளி. இப்ப அவன் போனை வச்சிட்டான நீ என்னடி பண்ணுவ? அடி அறிவு கட்ட கூமுட்டிங்க. என்னென்ன கேட்கணும்னு இருந்தேன், இப்ப அதெல்லாம் கேட்கணும்ல. அவன் எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணா என்ன? அவன் ஃபோன் பண்ணுவான் தான் நான் நாக்க தொங்கப்பட்டு இருக்கேன். இங்க பாரு, அதான் ஃபோன் பண்ணிட்டல, நானும் எடுத்துட்டேன்ல. இப்ப எனக்கு தூக்கம் போயிடுச்சு. நீ பேசலாம், பேசு, வைக்காத. அடியே, நீயே வெய்யன்னு சொன்னாலும் நான் வைக்க மாட்டேன்டி. எனக்கும் உன்கிட்ட பேசணும்டி. விடிய விடிய பேச சொன்னாலும் பேசிக்கிட்டே இருப்பேன். உன்கிட்ட பேசணும், அது மட்டும் போதும்டி எனக்கு. இல்ல, நீ தூங்குறதுனா தூங்கு, நான் வேற தெரியாம டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நான் வச்சிடுறேன். டேய், சொல்றேன்ல, எனக்கு தூக்கம் போயிடுச்சு. இப்ப பேசு, நீ பேசு, நீ பேசிதான் ஆகணும். எனக்கு தெரியாது, பேசுடா, அழ வைக்காதடா. அச்சோ, என் செல்ல குட்டி, நீ இந்த மாதிரி பேசும்போது உன்னை கிட்ட அணைச்சு உன் கன்னத்துல கை வச்சு சாரிடி செல்ல குட்டியேன்னு சொல்லணும்டி. சொல்லுவேன், சீக்கிரம் அதுக்கான நாள் வரும். வந்துடும்டி, வந்துடும். என்னடா அமைதியாவே இருக்க? அதான் பேசுன்னு சொல்லிட்டேன்ல, பேசு. பேசலாமே. சரிடி, என்ன ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல 80 வாட்டி ஃபோன் அடிச்சிருக்கேன். அப்படி எதுவும் எமர்ஜென்சியா என்ன? எமர்ஜென்சிலாம் இருக்கட்டும். ஆமா, நீ எங்க போயிட்ட? நான் எவ்வளவு வாட்டி உனக்கு ட்ரை பண்ணிருக்கேன், பார்த்தல்ல. நீ எங்க போன? போனை கையில வச்சிருந்தியா இல்லையா? இல்ல வேணும்னு எடுக்கலையா? இவ ஃபோன் பண்ணா பண்ணட்டோன்னு வேணும்னு எடுக்கலையா? சொல்லுடா. ஹே லூசு, அப்படிலாம் இல்ல. நான் எப்போ உன் ஃபோன் அவாய்ட் பண்ணியிருக்கேன்? நீ ஃபோன் பண்ண மாட்டியான்னு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிலாம் எதுவும் இல்லை. வீட்டில் ஒரு ப்ராப்ளம், அதான் அந்த ப்ராப்ளத்தினால கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை வந்துருச்சு. நான் ஃபோனை வீட்டில் மறந்து வச்சுட்டு போயிட்டேன். ஃபோன் என்கிட்ட தான் இருக்குன்ற ஞாபகத்தில் போயிட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபோனை பார்த்தேன். பார்த்ததும் மேடம் இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணியிருந்தீங்க, அதான் அன்டைம்னு கூட பார்க்கல, ஃபோன் போட்டுட்டேன். என்னது ப்ராப்ளமா? என்ன என்னாச்சு? உனக்கு ஏதோ பிரச்சனையா? அடி, எனக்கு எதுனால ரொம்ப துடிச்சு போறடி. உண்மையா சொல்றேன், நீ எனக்கு கிடைக்கணும்டி, கிடைச்சே ஆகணும்டி. எனக்கு நீ வேணும்டி. கேக்குறேன்ல, என்னாச்சு? உனக்கு எதுவும் பிரச்சனையா? உங்க அம்மா அப்பா எதனா உன்னை திட்டாங்களா? என்னன்னு சொல்லு. ஏய், கேட்டுட்டு தானே இருக்கேன், சொல்லு. ஏய் ஏய், இருடி. எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க அம்மா அப்பா என்ன திட்டமும் இல்லை. போதுமா? அப்பாடா, அது போதும். அப்போ வேற என்ன பிரச்சனை? வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு சொன்ன, என்ன? உனக்கு சொல்லணும்னு இஷ்டம் இருந்தா சொல்லு, இல்லைன்னா வேணாம். எனக்கு உன்கிட்ட எல்லாமே சொல்லணும்னு தான் தோணுது. நான் சொன்ன நீ கேப்பியாடி? டேய் மரமண்ட, நீ சொல்லணும் நான் கேட்கணுன்றதுக்காக தானடா எந்த நேரமா இருந்தாலும் உன் போனை எடுக்கிறேன். சொல்லு. சொல்லு, அதெல்லாம் கேட்பேன், அதெல்லாம் கேட்காம இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்குன்னு ஃபேமிலி எதுவும் இல்லைல்ல. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சைடில் அவங்க ஃபேமிலி பற்றி சொல்லும்போது கேட்கலாம்ல. அது கேட்கும்போது எனக்கும் ஒரு ஃபேமிலி இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும்ல. அடி நாம் முடிச்ச கிளியே வாசமல கொடியே மனசு தவிக்குதடி. உன்ன கண் போலத்தான் வச்சு காப்பே நடி. அடி உன்னத்தான் நினைச்சேன், உன்னையே மணப்பே. அடியே துளசி, லவ் யூடி. என் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேடி. இப்ப உன்னை விட நான் அதிகமா வச்சிருக்கேன்டி. நீ என்னை விட்டு இருப்பியான்னு எனக்கு தெரியாது, ஆனா என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியலடி. இந்தோ இப்ப கூட உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியலடி. தயவு செஞ்சு என்கிட்ட வந்துடுடி, ப்ளீஸ் டி. இவ்வளவு நேரம் உன்னை தான் பார்த்தேன், உன்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஆனாலும் என் மனசு மறுபடியும் உன்னை பார்க்கணும்னு சொல்லுதுடி. உன்கிட்ட பேசணும்னு கேக்குதுடி. அடியே துளசி, வந்துடுடி என்கிட்டயே. இல்லைன்னா
நான் வந்துட்டுமா? எப்படியும் நீ வீட்டில் தானே தூங்கிட்டு இருப்ப. நானே வந்துடுறேன்டி. யாராவது ஏதாவது நினைப்பாங்களா? யார் என்ன நினைச்சா என்ன? ஏன் பொண்டாட்டி நான் பார்க்க போறேன். டேய் சூர்யா, இப்படியே படுத்துக்கிட்டு புலம்பிட்டு இருக்கிறதுக்கு எழுந்து போய் உன் பொண்டாட்டியை பார்த்துடா. அதான் கரெக்டா வரும். இல்லைன்னா தூக்கம் வராதுடா. பார்த்துக்க, ஓடிடு. சே, வேண்டாம். அவளையும் இன்னைக்கு முழுக்க என்னை காணும்னு தவிச்சு போயிருந்திருக்கான். அவ போய் தூங்கட்டும், நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிடும்ல. விடிஞ்சதும் என் பொண்டாட்டியை போய் பார்க்க வேண்டியதுதான். அடி பொண்டாட்டி, வந்துடுடி. புருஷன் தனியா தவிக்கிறேன்டி. இந்த மாதிரிலாம் தனியா தவிக்க விடாதுடி. பாவண்டி நானு. டேய் சூர்யா, இதெல்லாம் சரியா இல்ல, பாத்துக்க. கிறுக்கு பிடிச்ச போய் அலைஞ்சிட்டு இருக்கடா. டேய் கொஞ்சம் குறைச்சிக்கடா. அநியாயத்துக்கு கிறுக்கன் ஆயிடுவ போல இருக்கு. உன் துளசி உனக்கு தான். அதுக்காக இப்படி எல்லாம் கிறுக்க பிடிக்க கூடாது, பாத்துக்க. சரி, இப்ப அமைதியா கண்ணை மூடி தூங்கிடு. கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிடும். விடிஞ்சதும் உன் பொண்டாட்டியை போய் பார்த்துரு. அவ்வளவுதானே? அடியே துளசி, என்ன இப்படி புலம்ப விட்டுட்டு நீ மட்டும் நிம்மதியா தூங்குறல்ல? ஒடியை, உனக்கு மட்டும் எப்படி தூக்கம் வருது? உன் புருஷனா இங்க ஏங்கி போய் கிடக்க. ஆனா நீ அங்க நிம்மதியா தூங்குறியடி. உன்னை பார்க்கணும்டி. பொண்டாட்டி. யார் இந்த நேரத்துல? ஏண்டா, என்ன நிம்மதியா கனவு கூட காண விட மாட்டீங்களா? யாரா இருக்கும்? வேற யாரு? என் அருமை தம்பி கதிரா தான் இருக்கும். அவன் தான் இந்த நேரத்துக்கு தூங்காம சுத்திக்கிட்டு இருப்பான். பாப்போம். டேய் உள்ள வாடா, கதவு திறந்துதான் இருக்கு. என்னடா வந்துட்டியா? வந்துட்டு ஏன் சத்தம் இல்லாம நிக்கிற? என்ன கேட்டுக்கிட்டே இருக்க, அமைதியா இருக்கான். டேய் ஏய், நீயா? நீ என்ன இங்க? அடி, என்னடி, என்ன டைம் ஆகுதுன்னு பாத்தியா? நீ எப்படி இங்க? ஆமா மாமா, நீங்க சாப்பிடல, காலையில இருந்து சாப்பிடல. அதான் எனக்கு தூக்கமே வரல. நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையானு தெரியல. அதான் நானே எடுத்துட்டு வந்துடலாமேன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். அம்மா வேற தூங்கிட்டு இருந்தாங்களா, எனக்கு தூக்கமே வரல. நீங்க என்ன பண்றீங்களோ ஏது பண்றீங்களோ, காலையில இருந்து சாப்பிடல. அதான் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அடியே, உன்னை பார்க்க வரலாமா வேணாமான்னு நான் இங்க தவிச்சிட்டு இருக்கேன்டி. தவிச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா நீ கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி வந்து நிக்கிறடி. அடியே. ஆமா மாமா, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு தூக்கம் வராம துடிச்சுக்கிட்டு இருக்கிறத விட நானே சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடலாம்ல. அதான் ஓடி வந்துட்டேன். அம்மா தூங்கிட்டு தான் இருக்காங்க. அம்மா முழிக்கிறதுக்குள்ளார நான் சீக்கிரம் போயிடணும். இந்தாங்க மாமா, சாப்பிடுங்க. அடியே, ஏண்டி ஏண்டி இப்படி இருக்க? எப்படி இருக்கேன் மாமா? எப்படி இருக்கேன்னு சொல்றேன். இங்க வா, உட்காரு முதல்ல. அடி, என்ன அங்கேயே உட்காந்துட்டேன்? இங்க வந்து பக்கத்துல உட்காருடி, வாடி. வேண்டாம் வேண்டாம் மாமா, நான் இங்கேயே இருக்கேன். உங்களை பத்தி தெரிஞ்சும் இந்த டைம்ல உங்க ரூமுக்கு வந்திருக்கேன்னா நான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்ல. அதான் நான் இங்கேயே இருக்கேன். நீங்க சீக்கிரமா சாப்பிட்டுட்டு பிளேட்டை கொடுங்க, நான் கொண்டு போய் வச்சுட்டு ஓடிடுறேன். அதுவும் சரிதான். என்னை பத்தி தெரிஞ்சும் இத்தனை மணிக்கு இங்க வந்திருக்கேன்னா உனக்கு தில்லு ஜாஸ்தி தாண்டி. ஆமா, உண்மையாவே சாப்பாடு கொடுக்கதான் வந்தியா இல்ல வேற எதனா? உங்களுக்கு ரொம்ப தான் மாமா. காலையில இருந்து நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கிறதுக்கு நானே என் கையால கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்களை சாப்பிட வச்சுட்டு அதை நான் பார்த்துட்டு போயிட்டு நிம்மதியா தூங்கலாமேன்னு எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு வந்தா உங்களுக்கு கேள்வியை பத்தியா உங்களை? அதுக்கு இல்லடி, என் மனசு உன்னதான் தேடி அலைஞ்சிட்டே இருந்துதான். சரி, நம்மளே போய் அவளை பாத்துடலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருந்தேனா. அப்புறம் யோசிச்சேன், வேண்டாம் வேண்டாம், காலையில இருந்து என் பொண்டாட்டி என்னை தேடி தேடி அலைஞ்சு ரொம்ப டயர்டா இருப்பான், நல்லா தூங்கட்டுமே அப்படின்னு இருக்கலாமேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்த்தா என் பொண்டாட்டியே என்னை தேடி வந்துட்டாளா. அதாண்டி கேட்டேன். பொண்டாட்டியே தேடி வரானா எதனா கொடுக்கணும்ல. அது சரிங்க மாமா, நீங்க எனக்கு எதுவும் கொடுக்க வேணாம். நான் கொடுத்தது நீங்க சாப்பிட்டீங்கனாலே போதும். நீங்க சாப்பிடுங்க, அதுவே எனக்கு போதும். நான் கிளம்புறேன், சீக்கிரம் சாப்பிடுங்க மாமா. சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டே இருந்தா எப்படி? எடுத்து ஊட்டி விடுறது. ஊட்டி விடுடி என் பொண்டாட்டி, புருஷனுக்கு ஊட்டி விடுடி. அது சரி மாமா, நீங்க இதெல்லாம் கேட்கலனா தான் ஆச்சரியம். சரி, நான் ஊட்டி விடுறேன். சாப்பிடுங்க மாமா. ஒரு கொண்டு போற புள்ள அந்த சும்மாட எனக்கு சோறு தண்ணி சாப்பிடல, கொஞ்சம் ஊட்டி விடு எனக்கு. சேலை கட்டும் சேவத்த பொண்ணு, சின்ன பொண்ணு செல்ல கண்ணு, மாலை போட வேணும்
மாமா இங்க பாருங்க, சாப்பிட்றத மட்டும் பாருங்க. டைம் பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு? இங்க பாருங்க, அம்மா எந்திரிக்கிறதுக்குள்ளார நான் போகணும். அமைதியாக சாப்பிடுங்க மாமா. ஏய் எதுவும் பண்ண மாட்டேன்டி. உண்மையா நீ எனக்கு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டி. நான் சாப்பிட்டேனா சாப்பிடலையான்னு தவிச்சேன்னு சொன்ன பாரு. அந்த தவிப்போட இல்லாம எனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு இந்த டைம்லயும் ஓடி வந்த பாரு. இதுக்காகவே நான் அவனை சீக்கிரம் கட்டிக்கணும்டி. அடியே துளசி, லவ் யூ டி, லவ் யூ டூடி. ஆமா மாமா, நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடலையான்னு நினைச்சி ஏங்கிட்டு இருக்கதை விட நானே வந்து பார்த்துட்டு போயிடலாம்ல. அதுக்காக தான் ஓடி வந்தனே. நீங்க சாப்பிடல தானே? அதான் பாருங்க, கரெக்டா என் மனசுல பட்டிருக்கு. அதான் நான் வந்திருக்கேனே. சரி, நான் சாப்பிட்றதுலாம் இருக்கட்டும், நீ சாப்பிட்டியா இல்லையாடி? அதெல்லாம் சாப்பிட்டேன் மாமா. அம்மா தலையிலே கொட்டி கொட்டி ஊட்டி விட்டாங்க, நான்லாம் சாப்பிட்டுட்டேன். அதான் நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு தெரியலல்ல, நீங்க சாப்பிட்றத நான் பார்க்கவும் இல்லைல்ல, அதுக்காக தான் ஓடி வந்தேன். நான் மட்டும் சாப்பிட்டா போதுமா? நீங்களும் சாப்பிடணும்ல, அதுக்காக தான் ஓடி வந்தேன். அதுக்காக இந்த ராத்திரி நேரத்தை தனியா வந்தியாடி? ஐயோ மாமா, நான் என்ன 10 கிலோமீட்டர் தள்ளியா இருக்கேன்? இந்த நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கொட்டால தான் இருக்கும். அங்க இருந்து இங்க வரதுக்கு என்ன மாமா பயம் இருக்கு? அதெல்லாம் ஒரு பயமும் இல்ல. சரி சரி, நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த பாலையும் குடிச்சிருங்க, சரியா? உங்களுக்கு தான் ரெண்டுமே எடுத்துட்டு வந்தேன். சீக்கிரம் குடிச்சிட்டு கொடுங்க, நான் கொண்டு போய் கிச்சன்ல வச்சுட்டு வந்த வழி தெரியாம ஓடிடுறேன், சரியா? அடி ஏண்டி இப்படி இருக்க? நீ இதெல்லாம் பண்ண பண்ண எனக்கு உண்மையில காதலும் பாசமும் அதிகமாயிட்டே போகுதுடி. இப்படிலாம் பண்ணாதடி. என்னால உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட தெரிஞ்சிருக்க முடியலடி. அதுக்காக ஏன் மாமா உன்னை பார்க்காம இருக்க முடியுமா? என் மாமாவை நான் தான் பார்க்கணும். என் மாமாவுக்கு தேவையானதெல்லாம் நான் தான் செய்யணும். இப்போ மட்டும் இல்லை, எப்பவும் காலம் பூரா நான் செய்யணும். அதுக்காக தானே மாமா இவ்வளோ நாள் ஏங்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி மாமா விட்டுட்டு போவேன்? எப்பவுமே நான் இப்படி தான் மாமா இருப்பேன். கல்கடு ராசி கண்ணால என் நேரம் போட்டது வந்து சேர்ந்தது கூடி கலந்திட கும்மாளம் இப்போது தோணுது பொண்ணு நானது. அடி பொண்ணோட வாசம் அது என் மேல வீசும். நேரம் இப்போ நெருங்கி வந்துருச்சு. உன் பார்வை அது என் மேல ஓட பச்சங்கூட செவந்து போயிருச்சு. என்னோடு நான் வாழும் இந்நேரம் போதாதா? என்னாலும் மறவாத நாளாகி போகாதா? ஏய் ஆமா, நானே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீ எங்க இருக்க? உங்க அம்மா அப்பாலாம் எங்க? இப்போ நீ தனியாவா இருக்க? ஆமா, தனியா தான் இருக்கேன். எனக்கு அம்மா அப்பாலாம் யாரும் கிடையாது. என்னடி சொல்ற? அப்போ நீ மட்டும் எப்படி தனியா? ஒன்றும் பெருசா சொல்ற மாதிரிலாம் இல்லை. எங்க அம்மா அப்பா எனக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க. பட் சொத்து இருந்து என்ன பண்ண முடியும்? அது கூடவா கட்டி பிடிச்சி தூங்க முடியும்? இல்லை, அது கூட தான் பாசமா விளையாட முடியுமா? எதுவும் முடியாதுல்ல. அதான் எனக்கு அதெல்லாம் இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்க முடியல. எனக்கு ஒரு கார்டியன் இருக்காரு. எனக்கு அவர் சித்தப்பா முறை வேணும். எங்க அம்மா அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. அவங்க எப்படி இறந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் எங்க சித்தப்பாவும் என்கிட்ட சொன்னதில்லை. நானும் அவர்கிட்ட அம்மா அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டதில்லை. ஆனா அம்மா அப்பாவோட போட்டோ வச்சுட்டு அவங்க கூட டெய்லியும் பேசிப்பேன். அவ்வளோதான் எனக்கு இருக்க சந்தோஷம்லாம் அது மட்டும்தான். ஏன் நான் கேட்க மாட்டேன்னா, அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதால நான் கஷ்டப்பட்டுக்க கூடாதுல்ல, அதனால நான் கேட்டுக்க மாட்டேன். இப்போ வரைக்கும் எனக்கு என் அம்மா அப்பா கூட இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் தான். அவங்க ஃபோட்டோ பார்த்து டெய்லியும் பேசிப்பேன். காலேஜ் விட்டு வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஃபோட்டோ பார்த்து எல்லாத்தையும் சொல்லுவேன். இன்னைக்கு என்னென்ன நடந்தது, இது நடந்ததுமா, இது நடந்ததுப்பா அப்படின்னு எல்லாத்தையும் அந்த ஃபோட்டோ பார்த்து சொல்லுவேன். அந்த நேரம் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஏய் ஃபீல் பண்றியாடி? ஆமாம், அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சு இல்லையா, அதான் லைட்டாக ஃபீலிங் ஆயிடுச்சு. சரி விடு. வேணாண்டி, ஃபீல் பண்ணாதடி. என் முன்னாடி ஃபீல் பண்ணாத, எனக்கு கஷ்டமா இருக்குடி. நீ அலறதெல்லாம் பார்க்குற அளவுக்கு எனக்கு என்னால் முடியாதுடி. நான் ஃபீல் பண்ணல, ஆனா அம்மா அப்பா பத்தி சொன்ன உடனே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதான் வேற ஒன்றும் இல்லடா. சரி, இப்போ நீயே தனியா இருக்க,
அதான் உங்க சித்தப்பா இருக்காங்கல்ல, அவங்களோட இருக்க வேண்டியது தானே? ம் சித்தப்பா கூட தானே இருந்தேன். அங்கேருந்து தான் +2 வரைக்கும் படித்தேன். சித்தப்பாக்கும் சித்திக்கும் என் மேலே நல்ல பாசம். பட் சித்தியோட அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க. அதான் எனக்கு பாட்டி வேணும். அவங்களுக்கு என் பணத்து மேலே மட்டும்தான் பாசம். ஆனால் அவங்க என்னை ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பாரு அனாதை அனாதைன்னு சொல்லுவாங்க. அது மனசுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. நானும் என்னதான் பண்ணுவேன். நானாவா வேணும்னே அனாதையாக வந்தேன். கடவுள் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? ஆனாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பாட்டி சித்தியோட பசங்களுக்கு நல்லா பார்த்துப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் எனக்கு ஏதோ வேண்டாம் வெறுப்பா கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. சித்தியும் வேலைக்கு போகிறாங்களா, சித்தப்பாவும் வேலைக்கு போயிடுவாங்களா, வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, பாட்டி மட்டும்தானே இருப்பாங்க. பாட்டி எது பண்ணாலும் என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் நான் சின்ன பிள்ளைல அங்கேருந்து வெளியில் வர முடியாதுல்ல. அதான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எப்போன்னு ஒரு வழியாக +2 முடித்தேன். காலேஜ் படிக்கணும்னு நான் வெளியில் போகிறேன்னு சித்தப்பா கிட்ட சொன்னேன். சித்தப்பாக்கு நான் எது கேட்டாலும் எனக்கு அலோ பண்ணுவாங்க. சரிம்மா நீ எங்கே போகிறேன்னு சொன்னாங்க. என்னவோ தெரியல, இந்த ஊருக்கு வரணும்னு தோணுச்சு. அதான் இந்த ஊர் காலேஜில் அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். எனக்கும் ஓகே ஆயிடுச்சு. இங்கே வந்தேன். இந்த சித்தப்பா தான் தனியாக வீடு எடுத்து கொடுத்து நீ சேஃபாக இங்கே இரு, உனக்கு யாராலும் எந்த பிரச்சனையும் வராது, சித்தப்பா எப்பவுமே உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. வீக்லி ஒன்ஸ் சித்தப்பாவும் சித்தியும் என்னை வந்து பார்ப்பாங்க. ஆனால் எங்கள் சித்தப்பாவும் சரி சித்தியும் சரி என் மேலே ரொம்ப பாசம். என் பணத்து மேலே அவங்களுக்கு பார்வை போனதே கிடையாது தெரியுமா? இன்னை வரைக்கும் அவங்க நினச்சிருந்தா என்கிட்ட இருந்து எப்படினாலும் எழுதி வாங்கியிருக்கலாம். ஆனால் எங்கள் சித்தப்பாவும் சரி சித்தியும் சரி அதை பண்ணதே கிடையாது. பாட்டி எத்தனையோ நாள் சித்தியை பிரெயின் வாஷ்லாம் பண்ணியிருக்காங்க. பட் சித்தி அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே இல்லையே. இன்னி வரைக்கும் சித்தப்பாவும் சித்தியும் மிடில் கிளாஸ் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2 பேருமே ஒர்க் பண்ணி அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் என் சொத்துல இருந்து ₹1 அவங்க எடுத்தது கிடையாது. அதனாலே எனக்கு என் சித்தப்பாவும் சித்தியும் ரொம்ப பிடிக்கும். என் தம்பி தங்கச்சிங்களும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த பாட்டியால தான் தம்பியும் தங்கச்சியும் என்கிட்ட பெருசாக பேச மாட்டாங்க. பட் எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். இதுதான் என்னோட லைஃப் ஸ்டோரி. பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை, இவ்வளோதான்டா முடிஞ்சது. நல்லா இருந்ததா என் ஸ்டோரி? அடியே, இவ்வளோ ஃபீலிங்ஸும் உன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படி உன்னெல்லாம் சிரிச்சு இருக்க முடியுது? டேய், நான் காலேஜ்க்கு வரும்போது ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருந்தேன். ரொம்ப ஃபீலிங்காக அழுது வடிஞ்சிக்கிட்டு என்னோட கஷ்டத்தை நினச்சிக்கிட்டு இப்படி தான் இருந்தேன். நான் இப்படி மாறினதுக்கு ஒருத்தவங்க தான் காரணம். அது யார் தெரியுமா? யாருடி? சொல்லு, யாரு? அதான்டா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, என்னோட க்ரஷ்ஷாக என்ட்ரி ஆனவர் அப்புறம் என்னோட லவ்வர் ஆயிட்டாருன்னு சொன்னல, அவன் தான். அவனா? ஏய் புரியலடி, அவன் என்ன பண்ணா? சொல்லுடி, அவன் என்ன பண்ணா? நான் காலேஜ் வந்து ஒரு 1 வீக் தான் இருக்கும். அந்த 1 வீக்கும் என் மைண்டு சரியில்லை. அம்மா அப்பாவை நினச்சிக்கிட்டே இருந்தேன், ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்குன்னு அப்போ நியூவாக ஃப்ரெண்ட்ஸு வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. பட் என் மனசு ஆறுதல் படலை. அந்த சமயம் தான் என்னோட க்ரஷ், அதான் என்னுடைய ஆள், அவன் ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தான். அப்போ நான் கேட்டேன், என்ன தெரியுமா அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தான்? டேய் மச்சான், 1000 பிரச்சனைகள் நமக்குள்ள வரும்டா, அதெல்லாம் காலேஜ் வரைக்கும் கொண்டு வரக்கூடாது. காலேஜ் வாசல்லையே நிறுத்தி விட்டுட்டு நீ உள்ளே வரணும். உள்ளே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக இரு, கிளாஸ் அட்டன் பண்ணு, நல்லா படி, இதெல்லாம் பண்ணுடா. அதுக்கப்புறம் பாரு உனக்கு மைண்ட் எவ்வளோ ஃப்ரீ ஆகுதுன்ட்டு. வீட்டுக்கு போனாலும் உனக்கு அந்த கஷ்டம் உன் நினப்பிலே இருக்காதுடா அப்படின்னு அவன் அட்வைஸ் பண்ணான்டா. அடியே, எப்படிடி நான் சொன்ன வார்த்தைகளை இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணியிருக்க? சரிடி, அவன் ஏதோ அவன் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லியிருப்பான், அதை நீ உனக்குன்னு எடுத்துக்கிட்டியா? ஆமாம், அவன் சொன்ன வார்த்தைகள் உண்மைல்ல. அவன் சொன்ன வார்த்தைகள் என் இதயத்தில் அப்படியே வச்சுக்கிட்டேன். அதான் அதனால அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை நான் பார்க்கவே இல்லை தெரியுமா? அவனை பார்க்கணுங்கிறதுக்காக அவன் பின்னாடியே போவேன். ஏன் 1 மாசமா அவன் பின்னாடி அலைஞ்சிருக்கேன் அவன் முகத்தை பார்க்க தெரியுமா? அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் எனக்கு சீனியர்னு. அப்போ நான் விடலையே, அவனை எப்படியாவது பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். பார்க்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் பார்க்க முடியல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு ஒடிஞ்சு போய் காலேஜ்லேருந்து வெளியில் வந்தேனா, அதுவும் அவன் நினைப்பாவே வெளியில் வந்தேனா, நான் சரியாக ரோடை கவனிக்கல.
நான் வரல நீட்டா நடந்து போய்கிட்டே இருந்தேன். அப்போதான் ஒரு கார் என்ன மோதுற மாதிரி வந்தது. அந்த சமயம் அவன் தான் என்ன கையை பிடிச்சு இழுத்து காப்பாத்தனான் தெரியுமா? ஆனா என்ன, அப்பவும் அந்த லூசி என் முகத்தை பார்க்கல. ஆனா அப்பதான் முதல் டைம் அவனை நான் பார்த்தேனே. பார்த்ததும் என் மனசு அவன்கிட்ட பறி கொடுத்துட்டேன் தெரியுமா? அடி பாவி, ஏண்டி அப்போல இருந்து என்ன லவ் பண்ணிட்டு இருக்கியாடி? இது தெரியாம ச்சே, நான் எப்படி உன்னை புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன்? என்ன, அவன் எங்கெல்லாம் இருப்பானோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். அவன் கேன்டீன்ல இருந்தா அங்கேயும் நான் இருப்பேன். காலேஜ் கிரவுண்ட்ல இருந்தா அங்கேயும் நான் இருப்பேன். அவன் வாலிபால் விளையாடுவான், அந்த இடத்துலயும் நான் இருப்பேன் தெரியுமா? அவன் எங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். ஆனா என்னன்னு தெரியல, அவன் கண்ணுக்கு நான் ஒரு வாட்டி கூட படல போல. ஒரே ஒரு தடவை என்னை எங்கேயாச்சும் அவன் திரும்பி பார்த்திருந்தானா அன்னைக்கே அவன் கிட்ட என் லவ்வ சொல்லியிருப்பேன் தெரியுமா? ஆனா அவன் திரும்பி பார்க்கலையா, எனக்கும் சொல்ல தைரியம் இல்லையா, அதனாலே என்னமோ தெரியல அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான். அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது தெரியுமா? அப்பவும் பரவாயில்லன்னு ஏத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த இருக்கிற 3 வருஷத்துல அவனை நான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல, அது போதும். பார்த்துக்கிட்டு இருக்கிறது கூட ஒரு விதமான காதல் தானே, எனக்கு அது போதும்னு நினைச்சேன். அவன் அந்த பொண்ணு கூட இருக்கும் போதெல்லாம் என் மனசு ரொம்ப வலிக்கும். ஆனா அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு தெரியாதுல்ல. அவன்கிட்ட நான் என் லவ்வ சொல்லியிருக்கணும்ல, என் மேல நிறைய தப்பு இருக்குல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் போயிடுவேன். எப்பவுமே அவன் என்கிட்ட வம்பு வளர்த்துக்கிட்டே இருப்பான், என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். நான் அவன் சும்மா இருந்தாலும் வேணும்னே அவன் கிட்ட போய் சண்டை போடுவேன். ஏன்னா அப்படி சண்டை போடும் போதாவது என்கிட்ட அவன் பேசுவான்ல, அந்த நேரம் அவனை நான் நின்று ரசிக்கலாம்ல. அதான் அப்பப்ப வேணும்னே போய் அவன்கிட்ட வேணும்னே வம்பு இழுப்பேன். நாங்க 2 பேரும் நிறைய சண்டை போட்டுப்போம். நீ பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன அறியாம உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன்டி நானு. ஏண்டி நீ வந்து என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லடி. ஏய், என்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம்லடி. என்ன நீ எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கடி. உன்னை மிஸ் பண்ண பார்த்தேனேடி. ம், உன் லவ் உண்மையானதுடி. அதனால்தான் கடவுள் கொண்டு வந்து என்கிட்டயே சேர்த்துட்டாருடி. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த லவ் புட்டுக்குச்சு. நல்ல வேலை அந்த லவ் புட்டுக்குச்சுன்னு நினைச்சு சந்தோஷம் தான் படுறேன் நானு. அது சரிடி, உன் காதல் உண்மையானதுடி. அதான் கடவுள் நீயே நானும் தான் சேரணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஏதோ நம்ம வாழ்க்கையில அவ எங்கேயோ சும்மா வந்துட்டு போயிருக்கா, அவ்வளோதான். அப்போ மேடம்க்கு சந்தோஷம்தான். அதான் லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு. இனிமே உன் லவ் கண்டினியூ பண்ண வேண்டியது தானே? என் லவ் தானே, அதை தான் கண்டினியூ பண்றதுக்குள்ள அந்த ஃப்ராடு வேற எவ்வளையோ ஒருத்தைய லவ் பண்றானாமே. அடி கிறுக்கி, நான் லவ் பண்றவளே நீ தாண்டி. சீக்கிரம் கிட்ட லவ் சொல்லணும். அதை சொல்லிட்டதுக்கு அப்புறம் தானடி இருக்கு. உன்னை விடுவேன்? விட மாட்டேன்டி. உனக்கு யாருமே இல்லைன்னா இல்லடி, நான் இருக்கேன். இந்த கதிர் இருக்கேன்டி. எப்பவுமே என் நேத்ராவுக்கு நான் இருப்பேன்டி. அந்த ஃப்ராடு ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுதாமா. நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. அந்த லவ்வையும் எப்படியாவது பிரேக்கப் ஆக்கி விட்டுட்டு அவனை நான் லவ் பண்ணுவேன். அவனும் என்னதான் லவ் பண்ணணும், இல்லைன்னா அவனை விட மாட்டேன் தெரியுமா? அது சரி, அவன் லவ் கெடுக்கிறதுக்கு நீ என்ன பண்ற மாதிரி ஐடியாவில் இருக்க? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, அதெல்லாம் சஸ்பென்ஸ். நானே பண்ண வேண்டிய விதத்தை பண்ணுவேன், பார்த்துக்கிட்டு. அந்த பொண்ணுகிட்ட போய் என்னென்னலாம் சொல்ல போறேன்னு பார்த்துக்கிட்டே இருறேன். ஓ அப்படி, இப்ப பாருடி. ஆமா, வீட்ல நீ மட்டும்தானே இருக்க? ஆமா, ஏன் எதுக்கு அப்படி கேக்குற? இல்ல, ஒரு வேலை இருக்கு, அதான் வரலாமான்னு கேட்டேன். வரலாமாடி? எதுக்கு எதுக்கு இப்ப நீ அப்படி கேக்குற? நீ எதுக்கு இங்க வரணும்னு நினைக்கிற? டேய், எதுக்குடா இப்ப அப்படி கேட்ட, சொல்லுடா. இல்லடி, நான் வரலாமான்னு கேட்கல, அவன் 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 வரலாமா அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா அவன் தான் இப்போ வேற பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான்ல, அந்த பொண்ணுக்கிட்ட எதையாவது சொல்லி அவன் லவ்வை பிரேக்கப் பண்ணணும்ல, அதுக்கு தான் ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன். நீ வேற வீட்டில் தனியாக தான் இருக்க, அவனுக்கு அட்ரஸை கொடுத்து வர வச்சோன்னு வச்சுக்கேன், கசமுசா நடந்துடும். அப்போ நீ போய் அந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி
எனக்கும் அவனுக்கும் கசமசாலாம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த பொண்ணு தன்னால போயிடுவாள்ல, அதுக்காக தான் கேட்குறேன். அட்ரஸ் கிடைக்குமா? என்னடி பதிலையே காணோம்? இல்ல இல்ல இல்ல, யார் சொன்னா நான் தனியா இருக்கேன்னு? இல்ல இல்ல, என் கூட 4 ஃப்ரெண்டுங்க இருக்காளுங்க. நாங்க மொத்தம் 5 பேர் இந்த வீட்ல இருக்கோம், தெரியுமா? தனியாலாம் இல்ல, நாங்க 5 பேரும் ஒன்னாதான் இருக்கோமே. ம் ம் வீட்டுக்குள்ள 5 பேர் இருந்தாலும் ரூம்குள்ள நீ மட்டும்தானடி இருப்ப. அது போதும். நீ அட்ரஸை கொடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ரூம் மட்டும் போதும்டி, வந்த வேலையை நான் முடிச்சிருவேண்டி. என்ன சொன்ன? நீ வந்த வேலையை முடிப்பியா? டேய், என்னடா பேசுற? ஆஹா, எனக்கு இல்ல, அவனுக்கு அவனோட லவ் பிரேக்கப் பண்ண வைக்கணும்னா இது மட்டும்தாண்டி வழி. நீ அட்ரஸை கொடு, அவன் வந்து மற்றதை பார்த்துப்பான், கரெக்டாக பண்ணிடுவான் எல்லாத்தையும். அதுலலாம் அவன் ஷார்ப்பு தாண்டி. மற்ற விஷயத்துல தான் டியூப் லைட்டு, அந்த விஷயத்துலலாம் அவன் ஷார்ப்பு தான். ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பாருடி. ஆடி போயிருக்கான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இப்படியே இருடி. ரேப் பண்ணிட்டு நான் சொல்லுவேன். ம் கூடிய சீக்கிரத்துல நடந்துரும். அப்ப என்ன பண்றேன்னு பாப்போம். என்னடி பதிலே காணோம்? பேசு, ஏதாவது சொல்லடி. அட்ரஸ கொடுக்குறியாடி? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? இல்ல இல்ல, வேணாம் வேணாம், அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி அவன் லவ் பிரேக்கப் பண்ண வைக்க வேணாம். அதெல்லாம் தப்பு. வேணாம் வேணாம், அதெல்லாம் எதுக்கு? அடியே நேத்ரா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஏதோ ஒன்று சொல்ல போய் இவன் எல்லாத்தையும் கேட்டுட்டான்னு நினைக்கிறேன். அதான் நம்மளை இந்த வாரிட்டு இருக்கான். எதுக்கும் அசந்துராதடி, தயவு செஞ்சு அட்ரஸை மட்டும் கொடுத்துறாத. இவன் இருக்க வேகத்தை பார்த்தா ஐயோ வேணடா சாமி. அடி அதிர்ச்சி ஆகாதடி. இந்த கதிர் எதுவா இருந்தாலும் நேர்மையா தான் நடப்பான். இந்த மாதிரி குறுக்கு வழியிலலாம் நடக்க மாட்டான். நீ எனக்கானவதான், அதுக்காக முன்னாடியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான். முதல்ல உன்கிட்ட என் காதலை சொல்லணும்டி. லவ் யூடி. இவ்வளவு நாள் என் மனசுல இருக்கிறதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன்டா. இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில சொல்லிட்டேன். போதும், இனி நீ என்ன லவ் பண்ணலனாலும் பரவாயில்ல. என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் உன்கிட்ட நான் கொட்டிட்டேன். எனக்கு இது போதும். லவ் யூடா, லவ் யூடா கதிரே. லவ் யூ லவ் யூ லவ் யூ. லவ் யூடி, லவ் யூடி நேத்திரம். லவ் யூ லவ் யூ லவ் யூ. கூடி சீக்கிரத்துல இதை நான் நேர்ல சொல்லிடுவேண்டி, சொல்லிடுவேன். காதல் ஏவாளா, உன் கண்கள் கூர்வாளா, நீ சாரலா இசை கூறலா, பூஞ்சோலையானவளா, விட்டு எங்கேயோ வேற இருந்து நிக்கிறேன், கூடு தந்த கிளி பெண்ணே உன்னாலதான் வாழுறேன். என்னை விட்டே உன் முந்தானை காதல் மலையா, உன் பார்வை குற்றால சாரல் மழையா. காமச்சக்க பாலை வாங்கி எங்க வச்சாங்கன்னு தெரியலையே. இங்கதான் எங்க வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஏய், யாரு யார் அது? கேக்குறல்ல, யார் அது? கண்ணை மூடுறது? அட, யாழ் நீ? ஏய் யாழ்னி, நீதானே? யாழ்னி, துளசி, நானே தான். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பறிக்க
நீயும் போகாதே உன்னை பார்த்தாலே பூக்களுக்குள் கத்தி சண்டையடி ஒட்டு வைக்க நீயும் போகாதே உன்னை பார்த்தாலே கண்ணாடி கைகள் நீட்டுமடி கிழக்கே பார்த்தேன் விடியலை இருந்தாய் அன்பு தோழி என் ஜன்னலின் ஓரம் தென்றலை வந்தாய் அன்பு தோழி. ஹாய் டியர்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. இன்னைக்கான பர்த்டே விஷ். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நந்துப்பிரியா சிஸ்டர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே நந்துப்பிரியா சிஸ்டர். நந்துப்பிரியா சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சத்யா சிஸ்டர் அவங்க பர்த்டே விஷ் சொல்லியிருக்காங்க. பட் நான் கவனிக்கலையா இல்லை சரியா பார்க்கலையான்னு எனக்கு தெரியல. அதனால அவங்களோட விஷஸும் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். ஸோ 2-3 வீடியோவில் அவங்க வந்து என்னை கேட்டுட்டாங்க, எனக்கு மட்டும் பர்த்டே விஷ் பண்ணலை, மற்ற எல்லாருக்கும் பர்த்டே விஷ் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. சத்யா சிஸ்டர், அப்படி நான் வேணும்னு எல்லாம் யாரையும் அவாய்ட் பண்ண மாட்டேன். மேபி எனக்கே தெரியாம மிஸ் ஆயிருக்கணும். உங்களுடைய பர்த்டே விஷயம் நான் சொல்லாம மிஸ் பண்ணதுக்கு ஐம் ரியலி சாரி சிஸ்டர். சிஸ்டர், இப்போ நான் பர்த்டே விஷ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால தான் நேற்றுக்கு கமெண்ட்ல நான் சொல்லியிருந்தேன், நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு சாரி கேட்டு வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு. ஸோ ஐம் ரியலி சாரி சிஸ்டர். நான் உங்களுக்கு விஷ் பண்ணாததுக்கு ரொம்ப பெரிய தப்பு என் பேர்ல தான். ஐம் ரியலி சாரி 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 சத்யா சிஸ்டர். ஐ திங்க் நீங்க வந்து அன்னைக்கு பர்த்டேங்கிறத அன்னைக்கு வீடியோல சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னால உங்களுக்கு விஷ் பண்ண முடியல சிஸ்டர். நாளைக்கு பர்த்டேனா இன்னைக்கு சொல்லுங்க, அப்பதான் நான் நாளைக்கு வீடியோல விஷ் பண்ண முடியும். ஏன்னா நான் வீடியோவை ஆல்ரெடி மேக் பண்ணிடுவேன். எடிட்டிங் ஒர்க் மட்டும் தான் அன்னைக்கு நாளில் வச்சிருப்பேன். எடிட்டிங் ஒர்க் அப்போ நான் வீடியோ போய் ஆட் பண்ண முடியாது. அதனால தான் நான் முன்னாடி நாள் சொல்லுங்க, அப்பதான் நான் உங்களுக்கு பர்த்டே வந்து விஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவேன். எனிவே சாரி சத்யா சிஸ்டர், உங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணாததுக்கு என்னை மன்னிக்கவும். ஓகேவா? பை டியர். ஓகே டியர், பை.